வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் கவி காளமேகம் எழுதின ஒரு விசித்திரமான பாடல். கவி காளமேகம் நாகப்பட்டினத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசர், சிற்றரசர், திருமலை ராயன் என்கின்ற அரசர். அந்த அரசனிடம் சென்று பாடி பரிசில் பெறுவதற்காக அங்கே செல்கிறார். ஆனால் அங்கே ஏற்கனவே அதிமதுர கவிராயர் என்கின்ற ஒரு கவிஞர், அவருடைய குழு இது அங்கே இருக்கிறது. அவர்கள் வேறு எந்த கவிஞர்களையும் உள்ளே நுழைய விடமாட்டார்கள். ஏதாவது ஒரு குறை சொல்லி அவர்களை வெளியே அனுப்பி விடுவார்கள். அதே போல் காளமேகம் அங்கே செல்லுகிறார். காளமேகம் அங்கே செல்லும் பொழுது காளமேகத்தை சற்று அவமானப்படுத்துகிற மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது காளமேகம் சொல்லுகிறார், இம் என்றால் 700 800, அம் என்றால் 1000. நீ இம்முன்னு சொல்றதுக்குள்ள என்னால் 700 800 கவி பாட முடியும், அம்முன்னு சொல்றதுக்குள்ள 1000 கவிகள் நான் பாடிவிடுவேன் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அரசர் சரி உன்னை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் ஒரு மக்கள் கூடுகின்ற ஒரு மன்றத்திலே காளமேகத்தை வரவழைக்கிறார். யார் என்ன கேட்கிறார்களோ அந்த பொருளிலே நீ பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று கேட்கிறார்கள். அதெல்லாம் கவிஞர் உடனடியாக எல்லாத்தையும் பாடு. அப்போ ஒருவர் கேட்கிறார், இந்த ஆனா அவண்ணா அது உயிரெழுத்து, இக்கு இச்சு மெய்யெழுத்து. அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்து. இதுல தகர வரிசை த தா தி தி து து தெ தே தை, இது மாதிரி தவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் வைத்து அதுல தூது என்பது அடிக்கடி வரணும், தா என்ற எழுத்து மட்டும் வச்சு நீ ஒரு பாட்டு பாடு என்று ஒருவர் கேட்கிறார். கேட்ட உடனேயே இந்த கவிதையை பாடுகிறார். இது யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி பாட முடியும்? ஒரு கவிதை பாடுவதுங்கிறது ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். ஆனா தா என்ற எழுத்து, அந்த தா, அந்த மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து, இவைகளை மட்டும்தான் தகர வரிசையில் இருக்கணும், வேற எந்த எழுத்தும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா எப்படி பாடுறது? பாடியிருக்காரு. அது ஒரு அர்த்தம் கொடுக்கிற மாதிரி இருக்கணும், சும்மா ஏதோ பாட முடியாதுல்ல. அப்படி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான செய்யுள். இதை வித்தார செய்யுள்கள் என்று சொல்வார்கள். வித்தாரம், அதாவது ஒரு வித்தாரமாக பாடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. நாம் இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். ஒரு பெண் தன்னுடைய காதலனை நினைத்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய உடல் பசலை நோய் பரவுகிறது. அதாவது அப்படியே யாரையாவது நினைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி நோய் வரும். அதுக்கு பேர் பசலை நோய் அப்படின்னு பேரு. அவள் பசலை நோய் வயப்பட்டு கிடக்கிறாள். அவளுடைய தாய்க்கு மகளுக்கு எதுவும் ஆகிவிட்டது. எனவே தெய்வ வழிபாடு செய்து, தெய்வத்திற்கு ஏதாவது படையலிட்டு தெய்வ வழிபாடு செய்து இதை போக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அப்பொழுது அந்த பெண், அந்த காதல் வயப்பட்ட பெண் பாடுவதாக எழுதப்பட்ட பாடல் இது. இப்போ நான் இப்படி நிலையில இருக்கிறேன், பசலை நோய்பட்டு காதலனை காணாமல் பசலை நோயினால் நான் வாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய காதலனுக்கு தெரியாது. அப்போ காதலனை நான் சந்தித்து அவனுடன் நான் இருந்தேன் என்று சொன்னால் இந்த பசலை நோய் தீர்ந்துவிடும். அதுதான் அதற்கு ஒரே மருந்து. ஆனால் இது தெரியாமல் என்னுடைய தாய் தெய்வ வழிபாடுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாளே, நான் என்ன செய்வது என்று இந்த பாடலை அந்த பெண் பாடுவதாக எழுதியிருக்கிறார். இப்ப இந்த பாட்டை பாருங்க. தாதி தூதோ தீது. தாதி, தாதி என்று சொன்னால் அடிமை பெண் என்று அர்த்தம்.
ஒரு வீட்டுல வேலை, இப்ப வந்து வேலைக்காரவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காலத்துல ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய பெண், வீட்டிலே அடிமை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், அவளை நாம் தூதாக அனுப்பினோம் என்று சொன்னால் அவளுக்கு அந்த தூதை காதலனிடம், ஐயோ உன்னை பார்க்காமல் காதலி அங்கே பசலை நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறாள், எனவே நீ வந்து அவளை பார் என்று சொல்லி காதலனிடம் தூது அனுப்ப வேண்டும். அப்போ ஒரு அடிமை பெண், ஒரு பணியாளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தூதாக அனுப்பினால் அது நல்லதில்லை. ஏன்னா அவளுக்கு சரியாக இதை போய் எடுத்து சொல்ல தெரியாது. அப்போ தாதி, அடிமையாக இருக்கக்கூடிய பெண், வீட்டிலே இருக்கக்கூடிய பணிப்பெண்ணினுடைய தூது தாதி தூதோ தீது, அது நல்லதில்லை. சரி, அப்ப வேற என்ன செய்யலாம்? தத்தை. தத்தை என்றால் கிளி. கிளி. தத்தை தூது ஓதாது. தத்தை தூது ஓதாது. தத்தை கிட்ட போய் நீ இதை போய் என்னுடைய காதலனிடம் போய் சொல் என்று சொன்னால் அதற்கு அப்படியே போய் சொல்ல தெரியாது. ஸோ தத்தை தூது ஓதாது, அது சொல்லாது. என்னுடைய நிலைமையை எடுத்து என்னுடைய தலைவனிடம் போய் இதை சொல் என்று சொன்னால் இதை அப்படியே போய் சொல்வதற்கு கிளிக்கு தெரியாது. தத்தை தூது ஓதாது. தூதி. தூதி என்று சொன்னால் தோழி என்று அர்த்தம். தூதி தூது, தூதியினுடைய தூது, என்னுடைய தோழியை நான் தூதாக அனுப்புகிறேன் என்று சொன்னால் தூதி தூது ஒத்தித்த தூததே. ஒத்தித்த, ஒத்தி. ஒத்தி என்று சொன்னால் ஒத்தி போடுறது, இந்த காரியத்தை உடனடியாக செய்யாமல் ஒத்தி போடுவது என்று சொல்வார்கள். காலம் தாழ்த்து செய்வது, அப்புறம் செஞ்சுக்கலாம் என்று வைத்து விடுவது, அதுதான் ஒத்தி என்று பேர். ஒத்தி போடுகிறது, இந்த காரியத்தை உடனடியாக நான் செயல்படாமல் இதை நான் 2 நாட்களுக்கு நான் ஒத்தி போடுகிறேன் அப்படி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ தூதி, தோழியினுடைய தூது ஒத்தி, அது ஒத்தித்து போடுகின்ற தூது, அது ஒத்தித்த தூது, அது ஒத்தி போடுகின்ற தூது. தோழி கிட்ட போய் சொன்னா, ஏன்னா தோழி என்பவள் நமக்கு இணையானவள். அப்போ அவளுடைய தாய், தந்தை, சகோதரன் எல்லாம் இருக்காங்க. இப்போ தூது போகணும் அப்படின்னா அவளுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சூழல் அவளுக்கு சரியா இருக்கணும், இருந்தால் தான் போக முடியும். பணிப்பெண்ணை நீ போயிட்டு வா அப்படின்னா போகலாம். ஆனால் தோழிய போவா, ஆனால் அவள் வந்து உடனடியாக செல்ல முடியாது. அவளுக்கு உரிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வரும்போது போய் சொல்லுவாள், சரியா சொல்லுவாள். என்னுடைய தலைவியினுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது என்று சரியாக சொல்லுவாள். ஆனால் காலம் கடந்துதான் செல்வாள், உடனே போவா என்று நாம் நம்ப முடியாது, நினைக்க முடியாது. எனவே தோழியினுடைய தூது ஒத்தித்த தூது, அது ஒத்தி போடுகின்ற தூது, காலம் தாழ்த்தி செல்லுகின்ற தூது, தூததே. அப்படிப்பட்ட தூது அது. சரி, தாது ஒத்த. தாது என்றால் பூந்தாது, அந்த பூவில இருக்கக்கூடிய மகரந்த தூள் இருக்கும் இல்லையா, அதைத்தான் பூந்தாது, அதுதான் தாது. தாது என்றால் பூந்தாது, தாதினை ஒத்த, பூந்தாதினை போன்ற, அதே மாதிரி. ஒத்த என்றால் அதை போல் இருக்கின்ற, பூந்தாதினை போல் இருக்கின்ற துத்தி. துத்தி என்று சொன்னால் தேமல் அப்படின்னு அர்த்தம். துத்தி என்றால் தேமல், அதாவது ஒரு வகை பசலை. தேமல்னா உடனே வெள்ளை வெள்ளையா உடம்புல வந்து வெள்ளை அப்படி இல்லை, இது ஒரு பசலை நோய், அதுதான் தேமல். அதாவது பூந்தாதினை போன்று, தூ தாது என்றால் பூந்தாதினை ஒத்த, அதை போன்ற. துத்தி. துத்தி என்று சொன்னால் தேமல். தேமல் தத்தது. தத்தது தத்துதல். தத்துதல் என்று சொன்னால் பரவுதல்னு பேர். எல்லா இடத்துலும் அப்படி பரவல், தத்துறது. தத்துதல் என்றால் பரவுதல் என்று பெயர். அப்போ துத்தி தத்ததே. துத்தி, தேமல் நோயானது பரவுகிறது. தாதினை ஒத்த,
பூந்தாதினை போன்ற பூந்தாதினை ஒத்த தேமல் தேமல் பசலை நோயானது தத்ததே, அது பரவுகிறது, உடல் பூரா பரவி கொண்டிருக்கிறது. அதனால என்னுடைய உடல் முழுவதும் இந்த பசலை நோய் பரவி கொண்டிருக்கிறது. தாதியை போய் தூது சொன்னா அது சரியா இருக்காது, கிளியானது தூது போய் சொல்ல முடியாது, தோழிகிட்ட சொன்னா அவ போவா, ஆனால் அவள் காலம் தாழ்த்தி தான் அவளால் செல்ல முடியும், உடனடியாக செல்ல முடியாது. ஆனா என்னுடைய உடல் முழுவதும் பூந்தாதினை போன்ற இந்த பசலை நோயானது அப்படி பரவி கொண்டிருக்கிறது என்னுடைய உடலிலே. இப்போ துதி தே துதி தே, இந்த இடத்துல துத்தி தத்த. இப்போ தத்து தத்தல் என்றால் பரவுதல். தே துதித்து தே துதித்து, தே என்றால் தெய்வத்தை, தே துதித்து தெய்வத்தை துதித்து துதித்து வழிபட்டு, தே தே துதித்து ஒத்ததே ஒத்தே ஒத்தீது, ஒத்தே தொத்து, அதாவது தே துதித்து தே துதித்து தேத் தே தொத்து தொத்து தீது, தொத்து இதை வந்து இப்படி பிரிச்சுக்கணும், தொத்து தீது, தொத்தீது என்றால் தொத்து தீது. தே துதித்து தே துதித்து தே தொத்து தீது, தெய்வத்தை வழிபட்டு தொடர்வது. சோ தெய்வத்தை வழிபட்டு தொடர்வது என்பது தீது. இந்த இடத்துல தீமை என்று ஆகாது, பயனில்லாதது. இதுக்கு போய் இப்ப அம்மா செய்யற மாதிரி நான் கடவுளை வழிபட்டு இதை, ஏன்னா இவளுக்கு தெரியும் எதனால் என்று தெரியும். இப்போ தெரியாத நோய் வாய்ப்பட்டிருந்தால் நம்ம கடவுளிடம் வழிபட்டால் நமக்கு தெரியும் இதனால்தான் தெரியும். அப்ப இது நடந்துச்சுன்னா இந்த நோய் போயிடும், பசலை நோய் போயிடும். அப்போ இதுக்காக போய் கடவுள்கிட்ட வழிபாடு செய்து துதித்து தே துதித்து தெய்வத்தை துதித்து தொத்து தீது, தொடர்ந்து வழிபாடு செய்வது. சோ தெய்வத்தை துதித்து தெய்வத்தை வழிபட்டு தொடர்வது என்பது தீது, பயனற்றது, அது யூஸ்லெஸ், அது அதனால எந்த பயனும் இல்லை. அப்போ அது பயன் இல்லை. அப்ப என்னதான் செய்கிறது? தித்தித்த இனிமையான, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? இனிமையான தித்தித்த ஓதி, ஓதி ஓதுதல் என்றால் சொல்லுதல். எனக்கு இனிமையான தோதி, ஓதி தோதி அப்படிங்கிறது ஓதி திதி, திதி ஓதி திதி, திதி ஓதி திதி. அப்போ தித்தித்த எனக்கு இனிமையான, எனக்கு இனிமையானது என்ன? என்னுடைய காதலனினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பது, அவன் பெயரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பது. தித்தித்த ஓதி, ஓதுதல் என்றால் சொல்லுதல். என்னுடைய நான் விரும்புகின்ற என்னுடைய காதலனினுடைய தலைவனினுடைய பெயரை ஓதி சொல்லிக்கொண்டே இருப்பது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சோ திதி என்று சொன்னால் இருப்பு, இருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வளர்ச்சி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க கழக தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திதி என்பதற்கு இருத்தல் என்று ஒரு அர்த்தம் இருக்கு, வளர்ச்சி என்ற ஒரு அர்த்தம் இருக்கு, திதி கொடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய தலைவனினுடைய பெயர் எனக்கு இனிமை தரத்தக்க என்னுடைய காதலனுடைய என்னுடைய தலைவனுடைய பெயரை நான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஓதிக்கொண்டே அப்படியே வளர்ச்சி, அதாவது ஓதுதல் என்கின்ற அந்த வேலையை நான் வளர்ச்சி அடைய செய்து கொண்டே அதாவது இன்னைக்கு சொல்றது, நாளைக்கு சொல்றது, இரவு சொல்வது, நாளைக்கு சொல்ல, அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ வளர்ச்சி என்ற பொருளிலும் சரியாக இருக்கும், இருத்தல் என்ற பொருளிலும் சரியாக இருக்கும். ஸோ எனவே இப்ப பாருங்க, தாதி தோது தீது
தத்தை தூது ஓதாது. தூதி தோழி, தூது ஒத்தித்த தூததே. தாது ஒத்த, துத்தி தத்தாதே துதி தத்தா. தே துதித்து, தெய்வத்தை துதித்து தே தொத்து தீது. தித்தித்த ஓதி திதி என்று தகர வரிசையை மட்டும் வைத்து ஒரு பொருள்படுமாறு ஒரு வெண்பாவை பாடியிருக்கிறார் என்று சொன்னால் காளமேகத்தினுடைய சிறப்பு எத்தகையதாக இருக்கும் என்று நாம் அறியலாம். நன்றி.